அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாள். நான் பாஸ்டர் வினோத், ராஜகிரி பெத்தினி தமிழ் சபையிலிருந்து. இன்றைக்கு எங்கள் அநேகர்களுக்கு இருக்கிற ஒரு சில கேள்விகள். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை? ஏன் என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழிலிலே முன்னேற்றம் இல்லை? என்னுடைய குடும்பத்திலே ஏன் மாற்றம் இல்லை? என்னுடைய ஊழியம் ஏன் அ வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது? நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் இருக்கிறது? இப்படியான கேள்விகள் எங்கள் அநேகர்களுக்கு இருக்கு. இன்றைக்கு நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்னுடைய வசனத்திலிருந்து. இப்படியான கேள்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வருடம் ஆரம்பித்து நாங்கள் சில நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையானது உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பையும் தரும் நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு ரகசியம். இந்த வசனம் கூறுகிறது, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். இதுதான் நான் சொல்ல வந்ததான ரகசியம். என்னது? நோவாவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், நோவா தேவன் சொன்ன அனைத்தும் தேவன் சொன்னபடி அவன் செய்தான் என்று சொல்லியிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், அதன் பிரதிபலனாக நோவாவுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பம் அது மூலமாக உண்டாகினது. எனக்கு அன்பானவர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சொன்னதான இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம், நாங்கள் தேவன் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் சொன்னபடி செய்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்வியும் நீங்கள் கேளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு சொல்லியிருப்பதை நான் சொல்லபடி செய்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கான முன்னேற்றத்துக்கான ரகசியம் இதுவாக இருக்கிறது. நோவாயைப் போல நீங்களும் நானும் தேவன் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் சொன்னபடி செய்யும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அனுபவிப்போம், பிரதிபலன்களை நாங்கள் காணுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா.